be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We thank God the Lord brought us to the fourth night of our special Bible studies. நம்முடைய விசேஷித்த வேத பாடத்தின் 4ஆம் நாள் இரவிலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்தபடியினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Last night we heard from the word of God that we must all appear before the judgment seat of Christ, that we may receive what we have in our body, whether it is good or bad. நம்முடைய சரீரத்தில் நாம் செய்த நன்மையோ தீமையோ அதற்கேற்றதான பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக நேற்றைய தின இரவிலே நாம் கேட்டோம். Yes, beloved ones, one day we all have an appointment, a final appointment with our great God. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பெரிதான தேவனோடு கூட நமக்கு ஒரு முடிவான ஒரு சந்தர்ப்பம், அவரை சந்திக்கிற சந்தர்ப்பம் நாம் எல்லாருக்கும் உண்டு. The story is told about a man who had three friends. மூன்று நண்பர்கள் உள்ளதான ஒரு கதை நான் சொல்ல விரும்புகின்றேன். And with the first friend, every day he spent many hours. முதல் நண்பனோடு கூட ஒவ்வொரு நாளும் அவன் அதிக நேரத்தை செலவழிப்பான். And with the second friend, yes, he spent some time every day. இரண்டாவது நண்பனோடு கூட ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் அவன் செலவழிப்பான். With the third friend, he had very little time, and there are some days he could not spend time at all with that third friend. மூன்றாவது நண்பனோடு கூட ஒவ்வொரு நாளும் வெகு சொற்பமான நேரமே செலவிடுவான். சில நாட்களிலோ அந்த மூன்றாவது நண்பனோடு கூட அவனுக்கு செலவிடுவதற்கு நேரமே கிடைக்காது. One day suddenly the summons came from the king's court. ஒரு நாள் to appear before the king for judgment. ஒரு நாளிலே திடீரென்று ராஜாவினுடைய அரண்மனையிலிருந்து அவன் அங்கு போய் நிற்கும்படியாக ஒரு தாக்கீது அவனுக்கு வந்தது. He was afraid. அவன் மிகவும் பயந்தான். He knew he did many mistakes. அவன் அநேக தவறுகளை செய்தான் என்பதை அவன் நன்றாக அறிவான். And he knew, the king knew them all very well. இவைகள் எல்லாவற்றையும் ராஜா நன்கு அறிவார். He was really troubled. அவன் உண்மையாகவே மிகவும் கலக்கமுற்றான். He could not eat, he could not sleep, thinking about the judgment before the king. ராஜாவுக்கு முன்பாக அவன் நிற்க வேண்டுமே, அந்த நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியதான் அந்த நாளை குறித்து அவனால் சாப்பிட முடியவில்லை, அவனால் உறங்க முடியவில்லை, அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. He knew surely he will be condemned or punished. நிச்சயமாகவே அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், அவன் தண்டிக்கப்படுவான் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். So he went to the first friend asking whether he could come with him and help him. முதலாவது நண்பனிடத்திலே அவன் சென்று, நண்பா நீ என்னோடு கூட வர முடியுமா என்று அவனிடத்திலே கேட்டான். Can you come and help me? நீ வந்து எனக்கு உதவி செய்ய முடியுமா? Straight away the first friend with whom he spent most of the time, he told, no, I cannot help you. அநேக நேரத்தை அந்த நண்பனோடு, முதல் நண்பனோடு அவன் செலவழித்தானே, அந்த நண்பன் நேராக முகத்திற்கு முகம் என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டான். And the second friend, he went and asked whether he could come and help the judgment in the king's court. இரண்டாவது நண்பனிடத்திலே சென்று, நான் ராஜாவினுடைய அரண்மனைக்கு நியாயம் விசாரிப்பதற்காக செல்லுகின்றேன், ஆகவே நீ வந்து என்னோடு கூட வந்து எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான். The second friend felt sorry for that man. இரண்டாவது நண்பனோ அவனிடத்திலே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டான். He felt sorry, he felt sad about the state of the friend. இரண்டாவது நண்பனுடைய அந்த நிலவரத்தை குறித்து அவன் மிகவும் வருத்தமுற்றான். And the second friend told,
what I will do, I can come to the gate of the king, but not beyond that. இரண்டாவது நண்பன் அவனிடத்திலே சொன்னது என்னவென்றால், அந்த ராஜாவினுடைய அரண்மனை வாசல் வரைக்கும் நான் உங்களோடு கூட வருகின்றேன், அதற்கு பிறகு என்னால் வரவே முடியாது. But what is the use of coming up to the gate of the king unless he comes and helps in the court of the king? ராஜாவினுடைய அரண்மனை வாசல் வரைக்கும் வருவதனால் என்ன பிரயோஜனம்? அந்த ராஜாவினுடைய கொலு மண்டபம் வரைக்கும் வந்து அவனுக்கு உதவி செய்தால் தானே அதனால் பிரயோஜனம் உண்டு. And then finally he went to the third friend with whom he spent only very little time. Some days he did not spend time at all with that friend. முடிவிலே அந்த மூன்றாவது நண்பனிடத்திலே ஒரு நாளிலே கொஞ்சம் நேரம் மாத்திரமே அந்த நண்பனோடு செலவிட்டான். சில நாட்களிலோ அந்த நண்பனோடு பேசுவதற்கு அவனுக்கு நேரமே ஒதுக்க முடிவதில்லை. அந்த நண்பனிடத்தில் இவன் போய் சேர்ந்தான். The third friend told, surely I will come and help you. மூன்றாவது நண்பன் இவனை பார்த்து சொன்னது என்னவென்றால், நிச்சயமாகவே நான் உன்னோடு கூட வந்து உனக்கு உதவி செய்வேன். I am a close friend of the king. நான் ராஜாவினுடைய நெருங்கிய நண்பன். I will go and speak to the king and will relieve you from every punishment. நான் போய் ராஜாவினிடத்திலே உனக்காக பரிந்து பேசி உன்னுடைய எல்லா விதமான அந்த குற்றத்தினின்றும் உன்னை நான் தப்புவிப்பேன். And the third friend did that. மூன்றாவது நண்பன் அப்படியே செய்தான். Perhaps you might have understood by now the meaning of the story. இந்த கதையினுடைய அர்த்தத்தை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். One day we all have to go to the King of Kings for judgment. ஒரு நாளிலே நாம் ராஜாவுக்கு முன்பாக அந்த நியாய தீர்ப்புக்காக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும். One day we all, if Jesus delays his coming, one day we all have to die, once to die and thereafter judgment. ஒருவேளை கிறிஸ்து வர தாமதிப்பார் என்றால் நாம் எல்லாரும் மரித்து அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்பிற்காக வெளிப்பட வேண்டும். Name of the first friend is money. முதல் நண்பனுடைய பெயர் என்னவென்றால் பணம். Many people in the world from morning to night, they have the full time work and the part time work and the overtime work, all to get money. So much of hours every day spent. இந்த உலகத்தில் காணப்படுகிறதான அநேக ஜனங்கள் பணத்திற்காக முழு நேர வேலை, பகுதி நேர வேலை, இன்னும் அதிகப்படியான வேலை என்றெல்லாம் கடினமாக உழைத்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். So much of time of our life is spent with that first friend called money. பணம் என்கிறதான அந்த முதல் நண்பனோடு கூட நாம் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோம். True, we need money for livelihood. நம்முடைய ஜீவியத்திற்காக பணம் தேவை, அது உண்மைதான். But when we die, money cannot help us at all. என்றாலும் நாம் மரிக்கின்ற பொழுது இந்த பணம் நமக்கு ஒருபோதும் உதவி செய்யாது. For the day of judgment, no amount of money can help us. நியாய தீர்ப்பின் நாளின் பொழுது எத்தகைய தொகையான பணமாக இருந்தாலும் அது ஒருபோதும் உதவாது. I feel sorry for the Roman Catholic Church. They teach if you give money and the penance and rosary, and as the money goes more and more, you will be relieved from your sin and guilt and come out of the purgatory. That is not in the Bible. ரோமன் கத்தோலிக்க சபையினரை பார்த்து நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன். ஏனென்றால் அவர்கள் செய்ததான பாவத்திற்கு மீட்பாக அவர்கள் பணத்தை கொடுத்தால் போதும், பாவ மன்னிப்பு சீட்டை பெற்றுக்கொண்டால் போதும், அவர்கள் உருட்டுகிறதான அந்த மணியை அவர்கள் உருட்டிக் கொண்டே இருந்தால் போதும், அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு தவறான கொள்கை எண்ணம் அவர்கள் மத்தியிலே நிலவுகிறது. No amount of money can help rescue us or help in the time of death. நம்முடைய மரண நேரத்திலே எத்தகைய தொகையான பணமாக இருந்தாலும் சரி, அது நமக்கு ஒருபோதும் உதவி செய்யாது. And the second friend with whom every day spend some time, it's our family. இரண்டாவது நண்பன், நாம் செலவிடுகிறதான அந்த நண்பன் யார் என்று சொன்னால் நம்முடைய குடும்பமே. Every day everyone spend
at least some time with the family. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தாரோடு கொஞ்ச நேரத்தை ஒவ்வொருவரும் செலவிடுகிறார்கள். When death comes, family will be very sad. மரணம் வருகின்ற நேரத்திலே குடும்பத்தார் மிகவும் துக்கப்படுவார்கள். They can come only up to the gate of the king. அவர்கள் ராஜாவினுடைய அந்த வாசற்படி வரைக்கும் தான் அவர்கள் வருவார்கள். When we die, our family members can only come up to the grave. After leaving in the grave, they will come back. நாம் மரிக்கின்ற நேரத்திலே நம்முடைய வீட்டார் அந்த கல்லறை வரைக்கும் தான் வருவார்கள். நம்மை கல்லறையில் வைத்துவிட்டு அவர்கள் அப்படியே வந்து விடுவார்கள். But what is the use of coming up to the gate of the king? ராஜாவினுடைய வாசற்படி வரைக்கும் வருகின்றதினால் என்ன பிரயோஜனம்? And you know the name of the third friend. மூன்றாவது நண்பருடைய பெயரை நீங்கள் அறிவீர்கள். Jesus. இயேசு. Sometimes we are so busy with the first friend and the second friend, we don't have time for the third friend. At least even 5 minutes to pray, some people don't have time. முதல் நண்பனோடும் இரண்டாவது நண்பனோடும் செலவிடுவதற்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. நாம் அதிலே முக்கிய அலுவலாக இருக்கின்றோம். மூன்றாவது நண்பனோடு நாம் பேசுவதற்கு நமக்கு நேரமே இல்லை. ஒரு 5 நிமிட நேரமாகிலும் ஜெபம் பண்ணுவதற்கு, நாம் இயேசுவை தேடுவதற்கு நமக்கு நேரம் கிடைப்பதே இல்லை. There are times people every day so much of time with the first friend called money and the second friend family and relatives, and therefore they don't have time for the third friend at all. முதல் நண்பனாகிய பணம் என்கிறதான அந்த நண்பனோடும் இரண்டாவது நண்பனாகிய குடும்பம் உறவினர் என்கிறதான அந்த பந்த பாசத்தோடும் நமக்கு செலவிடுவதற்கு அநேக நேரங்களை நாம் செலவிட்டுக் கொண்டே இருக்கின்றோம். என்றாலும் மூன்றாவது நண்பனாகிய அந்த இயேசு என்கிற நண்பனோடு செலவிடுவதற்கு நமக்கு நேரம் ஒதுக்க மனதில்லை. I have seen so many dear ones, they are so busy in life, either making friends or making money. When they are in deathbed, they regret because they did not spend enough time in the presence of Jesus. அநேக பிரியமான நண்பர்களை நான் கண்டிருக்கிறேன். பணம் சம்பாதிப்பதற்கு அநேக நேரத்தை ஒதுக்கி கடுமையாக அவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்தாரோடு உற்றார் உறவினரோடு அவர்கள் அநேக நேரத்தை செலவழித்திருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் மரண படுக்கையிலே மரண தருவாயிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுட்டு, என்னுடைய மூன்றாவது நண்பனோடு செலவழிக்க நேரத்தை நான் ஒதுக்கவில்லையே, நான் சரியாக ஜெபிக்கவில்லையே என்று அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் வருத்தப்பட்டு அலறியதுண்டு. For so many children of God, at the time of death they regret. They did not spend enough time in the presence of God, going to the meetings or reading the word of God or for spiritual life, but it will be too late to regret. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய மரண படுக்கை நேரத்திலே நான் ஒழுங்காக வேதம் வாசிக்கவில்லையே, நான் ஒழுங்காக ஜெபிக்கவில்லையே, நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்லவில்லையே என்று அந்த கடைசி நேரத்திலே மிகவும் வருத்தப்பட்டு அவர்கள் பாரப்பட்டதுண்டு. என்றாலும் அது மிகவும் தாமதமான ஒரு காரியம். Today, beloved ones, as you are hearing the word of God, please make a dedication. Hereafter, Lord, grant me the grace. I may spend more time with my best friend, third friend, than with the other friends. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இதே நேரத்தில் தானே ஒரு தீர்மானத்தை செய்யுங்கள். முதல் நண்பனாகிய பணத்தை காட்டிலும், இரண்டாவது நண்பனாகிய அந்த உற்றார் உறவினரை காட்டிலும், மூன்றாவது நண்பனாகிய என்னுடைய தேவனுடைய சமூகத்திலே நான் அதிக நேரம் செலவிடும்படியாக தேவனே எனக்கு கிருபை தாரும் என்று அவரை பார்த்து வேண்டிக் கொள்வீர்களாக. Making a decision, Lord, grant me the grace, rest of my life, the best of my time, I may spend with Jesus. Let us lift up the hands and praise God. ஆண்டவரே, என்னுடைய இனி வரப்போகிறதான என்னுடைய ஜீவிய காலத்திலே உம்முடைய கிருபையினாலே நான் உம்முடைய சமூகத்திலே தங்கியிருந்து என்னுடைய மூன்றாவது நண்பனாகிய இயேசுவை நான் பிரியப்படுத்தும்படியாக எனக்கு கிருபை தந்தருளும் என்று நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோமாக. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, praise the Lord.
Last night we heard we must all appear before the judgment seat of Christ to receive the things which have done in our body, whether it be good or bad. நம்முடைய சரீரத்தில் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் எல்லாரும் வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து கடந்த இரவிலே நாம் கேட்டோம். But you know the next verse what says? Knowing the terror of the Lord, we persuade men. அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். Knowing therefore the terror of the Lord, we persuade men. கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். Not only beloved ones, we should know the grace of our God, we should know the terror of our Lord also. தேவனுடைய கிருபையை நாம் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, தேவனுடைய அந்த பயங்கரத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். God, now our God is seated on the mercy seat, but a time is going to come that mercy seat is going to become judgment seat of Christ. இப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபாசனத்தின் மீது, கிருபையின் அந்த ஆசனத்தின் மீது அவர் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அவர் நியாயாசனத்தில் வீற்றிருக்க போகின்றார். Before the judgment of God comes, God gives a warning. தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு வரும் முன்பாக அவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். History says in 1922 in Japan, Tokyo, the capital, in the midday, a long sword, about 6 cubit long sword was suspended, hanging in the sky. 1922 ஆண்டிலே வரலாறு தெள்ள தெளிவாக சொல்லுவது என்னவென்றால், ஜப்பானின் தலைநகரமாகிய டோக்கியோவிலே ஒரு நீளமான ஒரு வாள் ஆனது, ஒரு 6 அடி நீளமுடைய 6 cubits, that will be 9 அடி நீளமுடைய அந்த வாளானது அப்படியே அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தது. And at the end of the sword, on the tip of the sword, there were 2 eyes looking to the earth. அந்த வாளினுடைய முனையிலே 2 கண்கள் அது பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. So many people stopped their cars looking that suspended hanging sword in the sky. அநேகர் அந்த கார்களிலே பவனம் சென்று கொண்டிருந்தான அநேகர் அவர்கள் அப்படியே தங்களுடைய கார்களை நிறுத்தி அப்படி அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறதான அந்த வாளை அவர்கள் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். But nobody had any fear of God. என்றாலும் யாருக்குமோ தேவனுக்கேற்ற பயம் இல்லை. Nobody was frightened to see why the sword is hanging like that in the sky. ஏன் அந்த பட்டயமானது அந்த மத்தியான நேரத்திலே அந்த ஆகாயத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ஒருவரும் பயப்படவில்லை. Amos chapter 9 verse 8 says, behold, the eyes of the Lord God are upon the sinful kingdom. ஆமோஸ் 9 அதிகாரம் 8 வசனத்திலே, behold, the eyes of the Lord God are upon the sinful kingdom. இதோ கர்த்தருடைய கண்கள் பாவம் நிறைந்ததான அந்த ராஜ்யபாரத்தை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. According to that Amos 9:8, a sword was hanging with 2 eyes looking to the earth. ஆமோஸ் 9 அதிகாரம் 8 வசனத்தின்படி அந்த பட்டயமானது அப்படியே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் முனையில் காணப்பட்டதான அந்த 2 கண்கள் பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. Afterwards God gave 23 years for the people to repent. அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக தேவனாகிய கர்த்தர் 23 ஆண்டுகள் அவர்களுக்கு தந்தார். 1922 to 1945. 1922 ஆண்டு முதற்கொண்டு 1900 I think that will be 33 years. 33 ஆண்டு 1922 ஆண்டு முதற்கொண்டு 1945 ஆண்டு வரைக்கும். But they didn't repent. என்றாலும் அவர்களோ மனம் திரும்பவில்லை. You know what happened in 1945 in
Hiroshima and Nagasaki hydrogen bombs fell, the whole city or place was devastated. 1945 ஆண்டிலே ஜப்பானிலே ஹிரோஷிமா நாகசாகி என்கிறதான அந்த இரண்டு பெரிய பட்டணங்களிலே ஹைட்ரஜன் குண்டானது வீசப்பட்டு அந்த இரண்டு பட்டணங்களும் அப்படியே அடியோடு நாசமாக்கப்பட்டது. Beloved ones, whether tsunami or cyclone or hurricane or flood or earthquake, all these are warnings for you and for me before the judgment of God. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சுனாமி ஆனாலும் அல்லது புயல் ஆனாலும் கடும் சூறாவளி ஆனாலும் நில அதிர்வுகள் நில அதிர்ச்சிகள் ஆனாலும் தேவனுடைய நியாயாசனத்திற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறதான எச்சரிப்பு இது. But let us not be like the people in Japan, that let us not harden our hearts, repent and return to God before the judgment comes. ஜப்பான் நாட்டினரை போல நாம் காணப்பட வேண்டாம். நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்த வேண்டாம். நாம் மனம் திரும்பி நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோமாக. That is why that verse says, knowing therefore the terror of the Lord, we persuade men. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு நாம் புத்தி சொல்லுகிறோம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Do you have a real fear of God in the presence of God? கர்த்தருடைய சன்னிதானத்திலே உண்மையிலேயே உங்களுக்கு தேவ பயம் காணப்படுகிறதா? Knowing therefore the terror of the Lord, we persuade men. What for? Persuade men to live a godly life. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். எதை புத்தி சொல்லுகிறோம்? தேவனுக்கேற்ற பயத்திலே நடவுங்கள் என்று. These Bible studies of there is an appointment for you with God, it's a divinely appointed Bible study. உனக்கு தேவனோடு கூட ஒரு சந்திப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெய்வீக வேத பாடமாகும். As you are hearing the word of God, tremble at the word of God. நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதானே அந்த வசனத்திற்கு நடுங்குங்கள். We read in God's word in so many places, before judgment came, God had been long suffering, waiting for people to repent and turn to God. தேவனுடைய வசனத்தில் நாம் அவ்வப்போது காண்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் ஒரு இடத்தை ஒரு ஜனத்தை நியாயம் தீர்க்கும் முன்பாக அவர்களோடு கூட அவர் நீண்ட பொறுமையாயிருந்து அவர்களோடு அவர் இடைபடுகின்றார். There are two types of ignorance in the Bible. வேதாகமத்திலே ரெண்டு விதமான அறியாமைகள் காணப்படுகின்றது. Innocent ignorance and willing ignorance. ஒன்று அறியாமை, ஒன்றும் அறியாமல் அறியாமையில் இருப்பது, இன்னொன்று மனப்பூர்வமாய் அறியாமையினால் இருப்பது. Innocent ignorance means you did not know it till somebody told you about a particular truth or a particular matter. ஒரு குறிக்கப்பட்ட சத்தியம், ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தை உங்களுக்கு சொல்லுகின்ற வரைக்கும் உண்மையிலேயே நீங்கள் அந்த காரியத்தை குறித்து ஒன்றும் அறியாமல் இருப்பதுதான் அறியாமையில் காணப்படுகின்ற அறியாமை. But there is, the Bible says about willing ignorance. இன்னொன்று மனப்பூர்வமாக அறியாமல் இருத்தல் என்று வேதாகமம் இன்னொரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறது. For that there is judgment. For that there is அதற்கு judgment. நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு. In 2 Peter chapter 3 verse 5 speaks about the willing ignorance. They willingly are ignorant. 2 பேதுரு 3 அதிகாரம் 5 வசனத்திலே அவர்கள் மனப்பூர்வமாக அறியாமல் இருந்தார்கள். In other words, they refuse to know about that. அவர்கள் மனப்பூர்வமாக குறிக்கப்பட்ட காரியத்தை அறிய அவர்களுக்கு மனதில்லை. Oh, they don't want to know about that. அதை குறித்து அவர்களுக்கு அறிந்து கொள்ள விருப்பமில்லை. For that there is judgment of God. அதற்கென்று நிச்சயமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு. Holy life is possible, but I don't want to know about it. பரிசுத்த ஜீவியம் சாத்தியம்தான், என்றாலும் அது எனக்கு தேவையற்றது. Because I don't want to live that life.
எனக்கு அத்தகைய ஜீவியம் தேவையில்லாதது. Water baptism may be true and so many have taken, but I don't want to know about it. தண்ணீர் ஞானஸ்தானம் உண்மைதான், அநேகர் அதை பெற்றுக்கொண்டார்கள், என்றாலும் எனக்கோ அது தேவையில்லை. Coming of the Lord may be true, but I don't want to know about it. கர்த்தருடைய வருகை உண்மைதான், நிச்சயம், என்றாலும் அதை குறித்து அறிந்து கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. Listen, dear child of God. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நன்றாக கேளுங்கள். When you do not regularly meditate the word of God, you are guilty of willing ignorance. நீங்கள் தேவனுடைய வசனத்தை அனுதினமும் அவ்வப்போது தியானிக்காவிட்டால் மனப்பூர்வமாக நீங்கள் அறியாமை காட்டுகிறீர்கள். Because his word exposes what we are. நாம் என்ன என்பதை குறித்து இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. His word exposes what we really are. நாம் உண்மையிலேயே என்ன நிலவரத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. That is why we teach God's people every day carefully, diligently read the word of God. That will expose your life before God of the guilt or sin. ஆகவே தான் நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் மிகவும் கவனத்தோடு மிகவும் உற்சாகத்தோடு நீங்கள் அந்த தேவனுடைய வசனத்தை நீங்கள் படிக்கின்ற தியானிக்கின்ற நேரத்திலே உங்களுடைய நிலவரத்தை அது தெள்ள தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கிறது. Not only God will judge us for the things we did not do, நாம் செய்யாத காரியங்களுக்கு தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்பது அல்ல. Apart from that, God will judge us for the things we didn't do because we didn't care to know to do that. நாம் செய்யாததினால் அல்ல, நாம் அந்த குறிக்கப்பட்ட காரியத்தை செய்ய நமக்கு மன விருப்பம் இல்லாதபடியினாலே தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். Had we been careful to know about that, அந்த காரியத்தை அறிந்து கொள்ளும்படி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்திருப்போம் என்றால், we would have known what to do, how to do. எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் நன்கு அறிந்திருப்போம். Because we didn't care to know about it, God didn't tell us about that. நாம் ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தை அறிந்து கொள்ள நாம் ஆவல் காட்டாதபடியினாலே தேவன் அந்த காரியத்தை நம்மிடத்திலே சொல்லவில்லை. That is why the word of God says the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit and joints and marrow, and a discerner of the thoughts and intents of our hearts. ஆகவே தான் தேவனுடைய வசனம் மிகவும் கருக்குள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை போல அது ஊனையும் எலும்பையும் பிரிக்கத்தக்கதாயும் எலும்புக்குள் ஊடுருவத்தக்கதாயும் நம்முடைய எண்ணங்களையும் கூட அது பிரித்து வேறறுக்க கூடியதாயும் காணப்படுகிறது. Remember 2 Peter chapter 3 verse 5, they willingly are ignorant. இரண்டாம் பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவர்கள் மனப்பூர்வமாக அறியாமை காட்டினார்கள். When you fail to meditate the word of God, God will not be able to reveal you various things, and because of that judgment of God can come. நீங்கள் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு நீங்கள் மறுக்கின்ற பொழுது தேவன் உங்களிடத்திலே அவருடைய காரியங்களை அவரால் சொல்ல முடியாது. Judgment of God must begin in the house of God. தேவனுடைய நியாய தீர்ப்பானது தேவனுடைய வீட்டிலே துவங்கும். If it will begin at us, what shall be end of them that obey not the gospel of God? தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு முந்தி துவங்கும் என்றால் இந்த சுவிசேஷத்திற்கு அந்நியராயிருப்பவர்களை குறித்து என்ன? If the righteous scarcely escape, where shall the ungodly and sinner appear? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? For every sin, for everyone, the judgment of God is not equal. ஒவ்வொரு பாவிக்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பானது சமமாக இருக்காது. The same sin brother Thomas did and myself did, the punishment will be different. How and why?
ஒரே பாவத்தை நானும் சகோதரர் தாமஸும் செய்வோம் என்றால் எங்களுக்குள் அந்த தண்டனையானது மிகவும் வித்தியாசமாக காணப்படும். ஏன்? Punishment will be according to the spiritual enlightenment and according to the calling that God has given to us. தேவன் நமக்கு தந்ததான அழைப்பு, தேவன் நமக்கு தந்ததான வெளிப்படுத்தல், அதற்கேற்றவாறு தான் தண்டனை காணப்படும். That is why we read in the word of God, when the whole congregation will commit a sin, bring a bullock for the whole congregation. But when a priest will commit the same sin, bring a bullock also. முழு சபையாரும் பாவம் செய்கின்றதான நேரத்திலே அந்த பாவ நிவிர்த்திக்காக ஒரு காளையை அவர்கள் கொண்டு வர வேண்டும். அதே பாவத்தை ஒரு ஆசாரியன் செய்வான் என்றால் அவனும் கூட பாவ நிவிர்த்திக்காக ஒரு காளையை கொண்டு வர வேண்டும். So dear child of God, don't come in the category of willing ignorance. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, மனப்பூர்வமான அறியாமை என்கிறதான அந்த பகுதிக்குள் நீங்கள் வர வேண்டாம். You may not have lived a holy life because you didn't know how to live a holy life. எவ்விதமாக பரிசுத்த ஜீவியம் செய்வது என்பதை அறியாமல் நீங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்யாமல் இருக்கலாம். It is possible on the day of judgment God may say, but you were not seeking to know how to live a holy life. நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் உங்களை பார்த்து பரிசுத்த ஜீவியம் எவ்வாறு செய்வது என்பதை நீ அறிந்து கொள்ள முற்படவில்லையே என்று அவர் உங்களை பார்த்து கேட்பார். Because you did not seek to know, I could not reveal it to you. நீ அந்த பரிசுத்த ஜீவியம் எவ்வாறு செய்வது என்பதை தேட முற்படாதபடியினாலே நானும் அதை உனக்கு சொல்லவில்லை. It is not innocent ignorance, it is willing ignorance. அது ஏதோ அறியாமையினால் ஏற்பட்ட அந்த அறியாமை அல்ல, இது மனப்பூர்வமாக ஏற்பட்டதான அறியாமை. God is a righteous judge. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. When Jacob sinned against God, யாக்கோபு தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தபோது Jacob deceived his father, showing his or wearing his elder brother's coat or garment. யாக்கோபு தன்னுடைய மூத்த சகோதரனுடைய அந்த வஸ்திரங்களை அவன் தரித்துக் கொண்டு தகப்பனை ஏமாற்றினான். After 20 or 25 years, Jacob's children did the same thing against Jacob. They brought their brother Joseph's coat and deceived Jacob. 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபினுடைய பிள்ளைகள் அவர்கள் யோசேப்பினுடைய அந்த பலவர்ண அங்கியை கொண்டு வந்து யாக்கோபினிடத்திலே காட்டி அவனை ஏமாற்றினார்கள். You dig the pit and you fall into it. நீ குழியை வெட்டினாய், நீ இப்பொழுது அதிலே விழுந்தாய். The sin that you commit, the same will come back to you. நீங்கள் செய்ததான பாவமானது இப்பொழுது திரும்ப அது உங்களிடத்திலே வந்திருக்கிறது. Unless you repent and return to God. நீங்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பாத பட்சத்தில் From God we cannot hide. நாம் தேவனிடத்திலே அவரை நெருங்க முடியாது. We cannot hide from God any sin. எந்த பாவத்தையும் தேவனை விட்டு நாம் மறைக்க முடியாது. King Saul wanted to throw a javelin and stick the body of David to a wall. தாவீதை கொல்லும்படியாக சவுல் ஒரு ஈட்டியை எறிந்தான், அவனை சுவரோடு உருவ குத்தும்படியாக எத்தனித்தான். You know the story of Saul. சவுலுடைய கதையை நீங்கள் அறிவீர்கள். Saul was killed and his dead body was stuck to a wall in the heathen temple. சவுல் கொல்லப்பட்டு அவனுடைய சரீரமானது புறஜாதியாருடைய அந்த கோயிலிலே அது அப்படியே தொங்கவிடப்பட்டது. Saul wanted to kill David and stick to the wall, and that same thing happened to Saul. Saul was killed and his dead body was stuck to a wall. சவுல் தாவீதை சுவற்றோட உருவ குத்து முற்பட்டான் என்றாலும் இப்பொழுது சவுல் கொல்லப்பட்டு அவனுடைய சரீரமானது புறஜாதியாருடைய கோயிலிலே அப்படியே ஒட்டி வைக்கப்பட்டது. Captain Sisera had 900 iron chariots to oppress Israel. இஸ்ரவேலரை ஒடுக்கும்படியாக தளபதியாகிய சிசராவிற்கு 900 இருப்பு ரதங்கள் காணப்பட்டது. And one woman with an iron nail killed
Sisera. ஒரு ஸ்திரீ ஒரு இரும்பு ஆணியினாலே அந்த சிசராவை கொன்று போட்டாள். Abimelech killed Gideon's 70 sons upon a stone. அபிமெலேக்கு கிதியோனுடைய 70 குமாரரை கற்களினாலே அவன் கொன்று போட்டான். And one woman threw a stone, millstone upon him and killed him. ஒரு ஸ்திரீ ஒரு கல்லை எடுத்து அவன் மீது போட்டு அவனை கொன்று போட்டாள். Haman wanted to hang Mordecai on gallows, on the same gallows Haman was hung. ஆமான் மொர்தெகாயை கொல்லும்படியாக ஒரு பெரிய தூக்கு மரத்தை அவன் உண்டாக்கினான். அதே தூக்கு மரத்திலே அவன் தூக்கி போடப்பட்டான். Samson's problem was lust of the eyes. He saw in Gaza a woman and lusted, and the result was that his eyes were plucked out and brought to the same place, Gaza. சிம்சோன் காசாவிலே ஒரு ஸ்திரீயை கண்டு அவன் தன்னுடைய கண்களினாலே அந்த ஸ்திரீயை இச்சித்தான். என்றாலும் பிற்பாடு அவன் பிடிக்கப்பட்டு அவனுடைய அதே கண்கள் பிடுங்கப்பட்டது. Whether lust of the eyes or lust of food or lust for money or position, remember, judgment will come கண்களின் if we don't repent and return to God. கண்களின் இச்சையோ பணத்தின் இச்சையோ பொருட்களின் இச்சையோ அல்லது எந்த இச்சையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நிச்சயமாகவே அதே இச்சைகளினாலே நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். But the problem with us that God is long suffering, waiting that we may repent and turn to God. We think that we are very clever. God had forgotten all about it. நாம் மனம் திரும்பி நாம் அவரண்டை வருவோம் என்று தேவன் மிகவும் நீடிய பொறுமையோடு கூட அவர் நம்மிடத்திலே காத்து கொண்டிருக்கிறார். என்றாலும் நாம் நினைப்பது என்னவென்றால் தேவன் இந்த எல்லா காரியத்தையும் மறந்து விட்டார் என்று நாம் புத்திசாலித்தனமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். Even the good things we do, God is looking at the motives, intents behind that. நாம் நல்ல காரியங்கள் செய்தாலும் கூட அந்த நல்ல காரியத்தினுடைய எண்ணங்கள் என்ன என்பதை தேவன் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். For example, you may be faithfully giving tithes and offerings. நீங்கள் ஒருவேளை நீங்கள் தசம பாகம் காணிக்கைகளை உற்சாகமாக கொடுக்கலாம், மனப்பூர்வமாக கொடுக்கலாம், faithfully, உண்மையும் உத்தமத்தோடும். But your heart is not in it. என்றால் உங்களுடைய இருதயமோ அதிலே இல்லை. You are not joyfully giving it. நீங்கள் சந்தோஷமாக அதை கொடுக்கிறதில்லை. God knows the intents of the heart. உங்களுடைய இருதயத்தின் அந்த உள் ஆழத்தை அவர் அறிகிறார். That money does not go to heaven. அந்த பணமானது பரலோகத்திற்கு செல்லாது. Word of God is a discerner of the intents, thoughts and intents of our heart. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் வகையறுக்க கூடியதாக தேவனுடைய காரியம் காணப்படுகின்றது. But thank God now it is the grace period. இது இப்பொழுது கிருபையின் காலம். ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். We can come to the Lord with a broken heart, and the state of our heart we can confess to God. நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வந்து நம்முடைய இருதயத்தின் நிலவரத்தை அப்படியே அவரிடத்தில் அறிக்கை செய்யலாம். Now God is not a terror but a God of love and compassion. இப்பொழுது தேவன் பயங்கரமான தேவனாக அல்ல, இரக்கமுள்ள தேவனாக, கிருபையின் தேவனாக அவர் காணப்படுகின்றார். But for sinners and backsliders a time is going to come, God will become a terror. என்றாலும் பின்வாங்கி போனவர்களுக்கும் பாவிகளுக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நாளிலே தேவன் பயங்கரமானவராக அவர்களுக்கு காணப்படுவார். We read in Revelation chapter 6 verse 16, backsliders and sinners, when they see the face of God, they are frightened and they want to hide from the face of God. பாவிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறது என்னவென்றால், பாவிகளும் பின்வாங்கி போனவர்களும் ஒரு நாளிலே அவர்கள் கர்த்தரை காண்பார்கள். அந்த நாளிலே அவர்கள் பயங்கரத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாக எங்களை கர்த்தருடைய சமூகத்தினின்று மறைத்துக் கொள்ளும் என்று கதறி புலம்புவார்கள். Revelation 6:16 says, and said to the mountains and rocks, fall on us and hide us from the face of him
that sitteth on the throne and from the wrath of the Lamb. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். Why God's face becomes so frightening to sinners and backsliders? ஏன் பாவிகள் பின்வாங்கி போனவர்கள் இடத்திலே தேவனுடைய முகமானது அவ்வளவு பயங்கரமாக காட்சியளிக்கிறது? The Bible says when sinners and backsliders look at the face of God, they could see their hidden secret sins in the light of the countenance of God. பாவிகளும் பின்வாங்கி போனவர்களும் தேவனுடைய அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கின்ற நேரத்திலே தேவனுடைய அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே தங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கிற அந்த பயங்கரமான பாவத்தை அவர்கள் காண்கிறார்கள். Psalm 90 verse 8 says, thou hast set our 90 verse 8 says, thou hast set our iniquities before thee, our secret sins in the light of thy countenance. சங்கீதம் 98 வசனத்திலே எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். If there is anybody here hiding any sin, remember, you cannot hide it. It will be in the brightest place of the brightest object, that is in the light of God's face, your secret sins will be seen. யாராகிலும் உங்களில் யாராகிலும் ஒருவர் தங்களுடைய பாவத்தை மறைத்து காணப்படுவீர்கள் என்றால் தேவனுடைய முகத்தில் தோன்றுகிறதான அந்த பிரகாசமான ஒளியானது அந்த பாவத்தை அப்படியே உங்களுக்குள் கொண்டு வந்து நிறுத்தும். He that covereth his sins shall not prosper, but he that confesseth and forsaketh shall have mercy. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். God is in the mercy seat and he is merciful. தேவன் அந்த கிருபாசனத்தின் மீது அவர் வீற்றிருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவர். When we admit or confess our sins, நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவைகளை அறிக்கையிட்டால் God will forgive and settle everything. நிச்சயமாகவே தேவன் அவைகளை மன்னித்து அவைகளை ஒழுங்குபடுத்துவார். Suppose you are committed a murder or done something, a bank robbery or something very bad. ஒருவேளை நீங்கள் ஒரு கொலை குற்றத்தையோ அல்லது ஒரு வங்கியிலே போய் நீங்கள் அந்த பணத்தை கொள்ளையடித்தோ இதுபோல கொள்ளையடித்த காரியங்களை செய்திருப்பீர்கள் என்றால், and you get an advocate, நீங்கள் ஒரு வக்கீலை வைத்துக் கொள்கின்றீர்கள், and then the advocate says to you, you are really guilty. அப்பொழுது அந்த வழக்கறிஞர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு குற்றவாளி என்று. Therefore better to settle out of the court. ஆகவே அந்த கோர்ட்டுக்கு வெளியே அதை சமாதான முறையிலே தீர்த்துக் கொள்ளுங்கள். If you go to the court, surely you are going to be punished. நீ இந்த காரியத்தை கோர்ட்டுக்கு எடுத்து சென்றால் நிச்சயமாக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். We will call the other party. ஆகவே அந்த மற்ற ஆளை நாங்கள் கூப்பிடுகின்றோம். And then we will settle out of the court. ஆகவே கோர்ட்டுக்கு வெளியே சமரசம் செய்து கொள்கின்றோம். That is what the word of God also says. இதைத்தான் தேவனுடைய வசனமும் தேவனும் சொல்லுகிறார். 1 John chapter 2 verse 1 says, if any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். See, there is a difference between advocate and the prosecutor. ஒரு வழக்கறிஞருக்கும் அந்த நியாயத்தை பேசுகிறவருக்கும் இடையே வித்தியாசம் உண்டு. Advocate is the one who will be pleading for your case. வழக்கறிஞர் என்பவர் உங்களுடைய வழக்குக்காக அவர் பரிந்து பேசுகிறார். Prosecutor will press charges. He must be killed, he must be hanged, he is guilty. Prosecutor wants
punish. அந்த அரசாங்க வழக்கறிஞரோ நீங்கள் இந்த குற்றத்தை செய்தீர்கள், ஆகவே இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை, இவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அந்த தண்டனைக்குரிய காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். Bible doesn't say if any man sin we have a prosecutor. பாவம் செய்தால் நமக்கு நிச்சயமாக அந்த தண்டனை கொடுப்பவர் உண்டு என்று வேதாகமம் ஒருபோதும் சொல்லவில்லை. No, if any man sin we have an advocate, we have a defense lawyer. ஒருவன் பாவம் செய்வான் என்றால் அவனை பாதுகாக்க, அவனுக்காக பரிந்து பேசுவதற்காக ஒரு வழக்கறிஞர் உண்டு. Jesus Christ is our advocate or defense lawyer. இயேசு கிறிஸ்து நம்முடைய வழக்கறிஞராக, நம்முடைய பாதுகாவலுக்காக, நமக்காக பரிந்து பேசுபவராக அவர் இருக்கிறார். So settle your sin with Jesus without waiting for the judgment day. ஆகவே நியாயாசன நாளுக்கு முன்பாக நாம் காணப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய காரியங்களை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வோமாக. Confess all your sins and draw back to him tonight. இந்த இரவில் தானே உங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவரிடத்திலே அறிக்கை செய்து அவர்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்களாக. Any man sin, we have an advocate, a defense lawyer for us, Jesus Christ. ஒருவன் பாவம் செய்வான் என்றால் நமக்காக பரிந்து பேசுகிறதான, நமக்காக வழக்காடுகிறதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான வழக்கறிஞர் உண்டு. I also want to once again remind you, don't be guilty of willing ignorance. மறுபடியுமாக நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் என்னவென்றால், மனப்பூர்வமாக அறியாமை என்கிற காரியத்திலே நீங்கள் காணப்பட வேண்டாம். When you do not regularly, diligently meditate the word of God, I am almost sure you will be guilty of willing ignorance. நீங்கள் ஒழுங்காக மனப்பூர்வமாக நீங்கள் வேத வசனத்தை தியானிக்காமல் கவனமாக இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த குற்றத்திற்கு நீங்கள் உட்பட்டு இருப்பீர்கள். At least tonight repent about not faithfully meditating the word of God. தேவனுடைய வசனத்தை ஒழுங்காக தியானிக்காமல் இருந்ததற்காக நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். Every day he wants to speak to us something new, something about his grace, giving us, people of Israel was given manna. இஸ்ரவேல் புத்திரருக்கு எவ்வாறு அவர் அனுதினமும் மன்னாவை அளித்தாரோ அதுபோல அவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேச விரும்புகிறார், நமக்கு புத்தி சொல்ல விரும்புகிறார், நம்மை அவர் வழி நடத்த விரும்புகிறார். Knowing therefore the terror of the Lord we persuade men. தேவனுடைய பயங்கரத்தை நாங்கள் அறிந்தவர்களாக நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். It is true, now we are in the grace period. நாம் கிருபையின் காலகட்டத்திலே இருப்பது உண்மைதான். God is graciously dealing with us. தேவன் நம்மோடு கூட கிருபையாக இடைபடுகின்றார். There are two grace periods, don't forget. இரண்டு விதமான கிருபையின் காலங்கள் உண்டு, அதை மறந்து போக வேண்டாம். One is when Jesus comes, the grace period will be finished and tribulation will start. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது கிருபையின் காலகட்டம் முடிந்து உபத்திரவ காலம் ஆரம்பமாகும். And now there is another grace period for every one of us. நம் ஒவ்வொருவருக்கும் இன்னொரு கிருபையின் காலம் உண்டு. Everyone is given a particular period of time to repent and turn to God about a particular sin. ஒரு குறிக்கப்பட்ட பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று நாம் தேவனண்டை திரும்புவதற்கு ஒரு குறிக்கப்பட்ட கிருபையின் காலம் உண்டு. We read about Jezebel. I gave her time to repent. Because she did not repent, I am going to do this and that against her. யேசபேலை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவள் மனம் திரும்பும்படியாக ஒரு குறிக்கப்பட்ட காலம் கொடுக்கப்பட்டது. அவள் அதை செய்யாமல் போனபடியினாலே இந்த காரியம் அவள் மீது வந்தது. Maybe you have been keeping a particular sin in your life without repenting, settling that sin. ஒரு குறிக்கப்பட்ட பாவத்தை உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மனம் திரும்பவில்லை, அந்த பாவத்தை நீங்கள் ஒழுங்கு செய்யவில்லை, அதை அப்படியே உங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள். You may think that unforgiving spirit is a small sin. மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பது ஒரு சிறிய பாவம் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றவருக்கு விரோதமாக வைத்திருக்கிறதான அந்த கசப்பு ஒரு சிறிய பாவம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
You got a grace period. உங்களுக்கு கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். When God will finish that, அந்த காலகட்டத்தை தேவன் முடிக்கின்ற போது judgment will be terrible. நியாய தீர்ப்பானது பயங்கரமாக இருக்கும். I will give an example. நான் ஒரு உதாரணத்தை தருகிறேன். Bible says about giving tithes and offerings. தசம பாகம் காணிக்கைகள் கொடுப்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. In Malachi chapter 3 verse 8 says, if you don't do that, it will be a curse. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் இதை செய்யாவிட்டால் அது உங்களுக்கு சாபமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But look at the New Testament. என்றாலும் புதிய ஏற்பாட்டு காலத்தை பாருங்களேன். There was a couple called Ananias and Sapphira. அனனியா சப்பீரா என்கிறதான ஒரு தம்பதிகள் இருந்தார்கள். They might have been faithful in tithes and offerings, I suppose. அவர்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நான் நினைக்கின்றேன். But God put in their heart to sell the property and give the whole money. என்றாலும் தேவன் அவருடைய இருதயத்திலே ஒரு உணர்வை தந்து அவர்களுடைய ஆஸ்தியை எல்லாம் விற்று அதை அவருக்கென்று ஒப்படைக்கும்படி ஒரு உணர்வை தந்தார். They sold the property. அவர்கள் தன்னுடைய ஆஸ்தியை விற்றார்கள். And they decided to give part of that property. Part of the price. அந்த விலைக்கிரயத்திலே ஒரு பகுதியை அவர்கள் கொண்டு போய் கொடுத்தார்கள். And part of that they kept with them. Perhaps they might have thought later on they may need some money. அவர்களுக்கு பிற்காலத்திலே பணம் தேவைப்படும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட ஒரு பகுதி பணத்தை தனக்கென்று அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். Naturally, when we think about it, we cannot think it was such a serious, terrible sin. இத்தகைய காரியத்தை நாமும் கூட நினைத்து பார்க்கும் பொழுது இந்த குறிக்கப்பட்ட காரியம் ஒரு கடுமையான பாவம் என்பதை நாம் உணராமல் இருப்போம். Ananias came to Peter straight away. He fell down, died. அனனியா பேதுருவண்டை வந்த பொழுது அவன் அப்படியே விழுந்து அங்கேயே மரித்து போனான். And 3 hours afterwards, his wife Sapphira came and regarding this money matter was spoken. Immediately she was dropped dead. 3 மணி நேரம் கடந்து அவனுடைய மனைவியாகிய சப்பீராள் அங்கு வந்தாள். இந்த பண காரியம் அங்கு பேசப்பட்ட பொழுது அவளும் கூட அங்கேயே விழுந்து மரித்து போனாள். You may think, what is this? Why God is doing like this? என்ன இது, கர்த்தர் ஏன் இவ்விதமாக செய்கிறார் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்க கூடும். After all, part of the money was given. பகுதி பணமானது கொடுக்கப்பட்டு விட்டதே. Only part of that only kept back. ஒரு பகுதிதான் அவர்களுக்கென்று வைக்கப்பட்டது. Why God is doing such terrible thing? They were both dropped dead. ஏன் தேவன் இவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்தார்? அவர்கள் இருவருமே அப்படியே விழுந்து மரித்து போனார்களே. Knowing therefore the terror of the Lord, we persuade men not to sin. கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், நீங்கள் பாவம் செய்யாமல் இருங்கள். If part of the money of the property not given, therefore judgment came. One day, if you continue to be unfaithful in tithes and offerings, if the judgment of God will come, I don't know what it could be. அவர்கள் ஆஸ்தியை விற்று ஒரு பகுதி பணத்தை மாத்திரமே தந்து ஒரு பகுதியை தனக்கென்று மறைத்துக் கொண்டபடியினாலே அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். உங்களுடைய தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் நீங்கள் உண்மையற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் என்ன தண்டனை கிடைக்குமோ என்று எனக்கு தெரியாது. I am not simply telling about money matter. The most important thing is moral purity. நான் இந்த பணக்காரியத்தை குறித்து நான் உங்களிடத்திலே சொல்லவில்லை. உங்களுடைய அந்த எண்ணங்களிலே நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Moral purity. சன்மார்க்கத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Are you hearing the word of God tonight? இந்த இரவிலே நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே. You cannot hide anything from God. தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதையும் மறைக்க முடியாது. But one thing that I can share with you, Psalm 101 says, I will sing of mercy and judgment. Psalm 101 says, I will sing of mercy and judgment. நான் கிருபை இரக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நான் பாடுவேன் என்று சங்கீதக்காரன் 101ஆம் சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறான். First God shows mercy. முதலாவது When you refuse mercy,
then only judgment will come. முதலாவது தேவன் அவர் இரக்கத்தை காண்பிக்கிறார். அந்த இரக்கத்தை நீங்கள் மறுதலிக்கும் பொழுதுதான் தேவன் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறார். So now God wants to show you and me mercy. ஆகவே இப்பொழுது தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். I will give an example. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன். There was a man called Ahab in the Bible. ஆகாப் என்கிறதான ஒரு மனுஷன் வேதத்திலே காணப்படுகின்றார். The Bible says he was the worst backslider or sinner of that time. அந்த குறிக்கப்பட்ட காலத்திலே மிகவும் கொடிய பாவியாக மிகவும் பின்வாங்கி போனவனாக அவன் காணப்பட்டான். The Bible says he did not simply do wickedness, he sold himself to do wickedness. அவன் சாதாரணமான துன்மார்க்கத்தை செய்யவில்லை, துன்மார்க்கத்தை செய்யும்படியாக அவன் தன்னையே விற்று போட்டான் என்று தேவனுடைய வசனம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. During that time he was the worst sinner or backslider living on earth. அந்த குறிக்கப்பட்ட காலத்திலே பூமியில் வாழ்ந்ததான மிகவும் மோசமான பாவியாக மிகவும் மோசமான துன்மார்க்கனாக அவன் காணப்பட்டான். 1 Kings 21, 25 and 26 says, and there was none like unto Ahab, which did sell himself to work wickedness in the sight of the Lord, whom Jezebel his wife stirred up, and he did very abominably in following idols, according to all things, as did the Amorites, whom the Lord cast out before the children of Israel. முதலாம் ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆவது வசனங்களிலே தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். From this you know what a terrible type of wicked man he was. இந்த காரியத்திலிருந்து இந்த ஆகாப் எவ்வளவு பெரிய துன்மார்க்கனாக இருந்தான் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். He was worse than the heathen. அவன் புறஜாதியாரை காட்டிலும் மிக மோசமானவனாக இருந்தான். But look at the way God had mercy on Ahab. அவன் மீது தேவன் பாராட்டினதான அந்த இரக்கமான வழிமுறையை பாருங்கள். And the following verses, and it came to pass when Ahab heard those words that he rent his clothes and put sackcloth upon his flesh and fasted and lay in sackcloth and went softly, and the word of the Lord came to Elijah the Tishbite, saying, seest thou how Ahab humbleth himself before me? Because he humbleth himself before me, I will not bring the evil in his days. பின்வரும் வசனங்களிலே நாம் வாசிக்கிறது என்னவென்றால், ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்துக்கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பேனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாம். I will not bring evil in his days, because he is humbling himself. அவன் தன்னை தானே தாழ்த்தினபடியினாலே அவனுடைய நாட்களிலே இந்த பொல்லாப்பை வரப்பண்ணேன். Today you may feel like you are an Ahab. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஆகாப் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். You may be the worst backslider or sinner. நீங்கள் ஒருவேளை ஒரு கடுமையான கொடுமையான பாவியாகவோ பின்வாங்கி போனவராகவோ இருக்கலாம். But God, who had shown mercy to Ahab, want to show mercy to you tonight. ஆகாபுக்கு இரக்கம் பாராட்டினதான அதே தேவன் இந்த இரவில் தானே உனக்கும் கூட இரக்கம் செய்ய மனதுள்ளவராக இருக்கிறார். When Ahab humbled himself before God, ஆகாப் தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தினபோது, in the Old Testament time, wearing sackcloth and fasting and laying sackcloth also
repentance. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்துக்கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொள்வது என்பது மனம் திரும்புதலுக்கு அடையாளம். Tonight, my dear brother, my dear sister, even if you feel you are like Ahab, the worst sinner and backslider, there is hope for you. பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த இரவில் தானே நீ உன்னை ஆகாபை போல ஒரு கடுமையான பாவி என்று பின்வாங்கி போனவர் என்று நீங்கள் நினைத்து மனம் திரும்புவீர்கள் என்றால், your mind may be full of filth and sin. உங்களுடைய மனதானது அசுத்தத்தினாலும் அவலட்சணத்தினாலும் நிரம்பி இருக்கலாம். Your heart may be full of lust உங்களுடைய and evil. உங்களுடைய இருதயமானது பொல்லாப்பினாலும் லட்சையினாலும் நிரம்பி இருக்கலாம். Love of money and food and lust of various other things may be filling your life. பணத்தின் ஆசையானது உணவு பொருட்களின் மீது உள்ளதான ஆசை இச்சையானது உங்களை முற்றிலுமாக நிரப்பி இருக்கலாம். You may have committed the worst sin on earth. பூமியிலே காணப்படுகிறதான மிகவும் மோசமான பாவத்தை நீங்கள் செய்தவராக இருக்கலாம். But there is hope for you tonight. என்றாலும் இந்த இரவில் தானே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Thank God the judgment day did not arrive yet. தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஏனென்றால் இன்னும் தேவனுடைய நியாயாசனமானது வெளிப்படவில்லை. Like Ahab, when he heard the word of God from the servant of God, when he humbled himself and repented, God had shown mercy upon him and God removed evil in his days. இந்த ஆகாப் தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி அவன் சாம்பலிலே உட்கார்ந்து தன்னை தானே தாழ்த்தினபடியினாலே தேவன் அவன் மீது வரவிருந்ததான அந்த பொல்லாப்பை அவனை விட்டு நீக்கினார். Whatever sin God you had committed, tonight the Lord wants to forgive you and restore you to the grace of God. நீங்கள் எத்தகையதான கடுமையான கொடுமையான பாவத்தை செய்திருந்தாலும் நீங்கள் இந்த இரவில் தானே அவரிடத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் மனம் திரும்பி வருவீர்கள் என்றால் உங்களுடைய பாவத்தை மன்னித்து மறுபடியுமாக உங்களை தம்முடன் சேர்த்துக்கொள்ள அவர் மனதுள்ளவராக இருக்கிறார். I will sing of mercy and judgment. நான் இரக்கத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாடுவேன். When you reject mercy, then only judgment will come. நீங்கள் இரக்கத்தை தள்ளும் பொழுதுதான் நியாயம் விசாரிப்பு உங்கள் மீது வரும். Today the merciful Jesus is calling every one of us. இன்றைக்கு இரக்கம் உள்ள இயேசு நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். Your life may be in a mess, but God can change everything. உங்களுடைய ஜீவியமானது மிகவும் மோசமானதாக இருக்கலாம் என்றாலும் தேவனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். Judgment may come upon the earth, but before the flood, God rescued Noah. Before the fire came upon Sodom and Gomorrah, God rescued Lot. God will rescue us. பூமியின் மீது நியாய தீர்ப்பு வரும். பூமியின் மீது கடுமையான ஜலப்பிரவாகம் வந்த பொழுது நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவர் பாதுகாத்தாரே. சோதோம் கொமோராவின் மீது வானத்திலிருந்து அக்னி வந்து அதன் மீது விழுந்து பட்சித்த பொழுது லோத்தையும் அவனுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தாரே. Maybe tonight you have come with some incurable disease. ஒருவேளை இந்த இரவில் தானே குணமாக்கப்பட முடியாத வியாதியோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். Maybe some of the dear ones seated here, your sickness may be connected with your past sin. இங்கு வீற்றிருக்கிறதான உங்களில் சிலர் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறதான அந்த வியாதியானது நீங்கள் கடந்த காலத்திலே செய்ததான அந்த பாவத்தோடு தொடர்புடையதாக இருக்கலாம். Doesn't matter. If you humble yourself and repent and return to God, tonight the Lord will forgive your sin and heal your disease. நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்கள் மனம் திரும்பி தேவனண்டை திரும்புவீர்கள் என்றால் தேவனும் உங்கள் மீது இரக்கம் பாராட்டி உங்களுடைய வியாதிகளை உங்களை விட்டு அகற்றி போடுவார். In the Bible, mercy and forgiveness, they both go together. இரக்கமும் மன்னிப்பும் அவர்கள் ஒன்றுக்கொண்டு இணைந்து செல்லுகின்றது. Blind Bartimaeus cried, Jesus, son of David, have mercy on me, and the Lord healed him. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அந்த குருடன் அவன் கதறின பொழுது இயேசு கிறிஸ்து தாமே அவனுக்கு இறங்கினார். Last night we heard the Syrophoenician woman
cried, David, son of Jesus, son of God, Jesus, son of David, have mercy on my daughter. The Lord healed her daughter. கடந்த இரவில் தானே நாம் கேட்டோம், அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் இரங்கும், என்னுடைய மகளை சொஸ்தப்படுத்தும் என்று அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, அழுத பொழுது இயேசுதாமே அவளுக்கு இரக்கம் செய்தார். Number of places in Psalm we read, have mercy on me and heal me, the psalmist says. சங்கீதக்காரன் அநேக இடங்களிலே சங்கீத புஸ்தகத்திலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், என்னை சுகப்படுத்தும். Oh dear child of God, perhaps many of us may be in the state of willing ignorance of the deeper truths. Therefore we are not able to live a higher spiritual life. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, மனப்பூர்வமான அறியாமையினாலே ஆழமான சத்தியங்களையும் வெளிப்படுத்தல்களையும் கேட்க மனதில்லாமல் இத்தகைய கொடிய பாவத்தை நாம் செய்தவர்களாக இருக்கலாம். என்றாலும் இந்த மாலை நேரத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். Today is the day of salvation. இன்றே ரட்சிப்பின் நாள். Today is the day that is pleasing God. தேவனை பிரியப்படுத்துகிற நாள் இதுவே. It is not too late to ask forgiveness for the sin of willing ignorance. மனப்பூர்வமான அறியாமையினாலே செய்ததான பாவங்களை தேவனிடத்தில் சொல்லி மன்னிப்பு பெற்றுக் கொள்வதற்கு இன்னும் தாமதமாகவில்லை. The merciful God wants to forgive us and heal us tonight. இந்த இரவில் தானே இரக்கமுள்ள தேவன் நம்மை மன்னித்து நமக்கு சுகமளிக்க அவர் விரும்புகிறார். If you are living a lower spiritual life, it's because of your willing ignorance of a higher spiritual life. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மிகவும் தாழ்வான நிலவரத்திலே காணப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் மனப்பூர்வமான அறியாமையினாலே மேலான ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள மனதில்லாமல் இருந்ததினால். Tonight make a dedication. Lord, I want to know the deeper truths to go into a deeper spiritual life. ஆண்டவரே, நான் மிகவும் ஆழமான சத்தியங்களை அறிந்து ஆழமான சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்தப்பட விரும்புகிறேன் என்று அவரிடத்தில் நாம் கேட்போமாக. The merciful God is in our midst. இரக்கமுள்ள தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். God who had mercy on the worst sinner Ahab, he wanted to show mercy to you and to me. ஆகாப் என்கிறதான மிகவும் மோசமான பாவியினிடத்திலே அவர் இரக்கம் பாராட்டினாரே, ஆகவே உனக்கும் கூட அவர் இரக்கம் கொடுப்பார். He wanted to show mercy to forgive you and heal you. அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி உங்களை மன்னித்து உங்களை சுகமாக்க அவர் விரும்புகிறார். Some of you might have been thinking, I can never be ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கென்று நான் ஒருபோதும் ஆயத்தமாக்கப்பட முடியாது என்று உங்களில் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். One reason is because of your innocent ignorance. உங்களுடைய அறியாமையினால் ஏற்பட்டதான அந்த காரியத்தினால். The grace of God can really keep us all ready for the coming of the Lord in case Jesus comes tonight. இயேசு கிறிஸ்து இந்த இரவில் தானே வருவார் என்றால் தேவனுடைய கிருபையினாலே அவர் நம் எல்லோரையும் ஆயத்தமாக்குவார். He is ready to forgive our innocent ignorance also. நம்முடைய அறியாமையினால் ஏற்பட்ட அந்த அறியாமையை எல்லாவற்றையும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். Come to the throne of grace today. தேவனுடைய கிருபாசன தண்டை இந்த இரவில் தானே நெருங்குவீர்களாக. All what we need to do, humble ourselves like Ahab and ask the mercy of God. நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஆகாபை போல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு கிருபை அளியும் என்று அவரை பார்த்து கேட்போமாக. He will forgive us. அவர் நம்மை மன்னிப்பார். He will heal us. அவர் நம்மை சுகமாக்குவார். And the sword of the judgment God will remove out of us. நம்மிடத்திலிருந்து அந்த தண்டனை என்கிறதான அந்த கேடயத்தை அவர் எடுத்து போடுவார். His compassions fail not. They are new every day. அவருடைய இரக்கம் ஒருபோதும் மாறாதது, அது ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாக இருக்கிறது. Great is thy faithfulness. உம்முடைய உண்மையானது மிகவும் பெரியது. I will sing of mercy, not of judgment. நான் இரக்கத்தையே, நீதி நியாயத்தை அல்ல, இரக்கத்தையே நான் பாடுவேன். If anybody has sinned, there is an advocate, defense lawyer to plead for us
and to help us. நாம் பாவம் செய்தால் நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக, நமக்கு பரிந்து பேசும்படியாக ஒரு வழக்கறிஞர் Oh, காணப்படுகிறார். the merciful Jesus is waiting for us. நம்முடைய இரக்கமுள்ள இயேசு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். Shall we close our eyes? நம்முடைய கண்களை நாம் மூடுவோமா? Shall we, if possible, kneel down for a minute? நாம் முடிந்தால் முழங்காற்படியிடுவோம். Let us be grateful to God that the terrible judgment of God has not started yet. தேவனுடைய அந்த பயங்கரமான நியாய தீர்ப்பு இன்னும் ஆரம்பிக்காதபடியினாலே நாம் அவரிடத்தில் நன்றியுள்ளவராயிருப்போமாக. Oh, like Ahab, let us come to the foot of the cross. ஆகாபை போல நாம் அவருடைய பாதபடியிலே வருவோமாக. Let us be clothed with the sackcloth of repentance. மனம் திரும்புதல் என்கிறதான அந்த துணியை நாம் போர்த்துக் கொள்வோமாக. Let the Lord show mercy to you and me tonight. இந்த இரவில் தானே தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் இரக்கமுள்ளவராக இருப்பாராக. By the mercy of God, He wants to forgive every sin and heal every sickness. தேவன் அவருடைய இரக்கத்தினாலே எல்லா பாவத்தையும் மன்னித்து எல்லா நோய்களையும் அவர் குணமாக்க விரும்புகிறார். Oh, plead the mercy of God. தேவனுடைய இரக்கத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். The Lord is waiting to forgive and heal us. இரக்கமுள்ள தேவன் நமக்கு மன்னித்து நம்மை சுகமாக்க அவர் விரும்புகிறார். இத்தனை தயவோ என் பரணி, இத்தனை பாவமோ மன்னித்து மறந்தே, இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பரணி, இத்தனை பாவமோ மன்னித்து மறந்தே, இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பரணி, இத்தனை பாவமோ மன்னித்து மறந்தே, இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பரணி, இத்தனை பாவமோ மன்னித்து மறந்தே, இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பரணி, இத்தனை பாவமோ மன்னித்து மறந்தே, இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பரணி, இத்தனை பாவமோ மன்னித்து மறந்தே, இத்தனை தயவோ என் இத்தனை தயவோ என் பரணி, இத்தனை பாவமோ மன்னித்து மறந்தே, இத்தனை தயவோ என் Hallelujah. 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 Amen. The merciful God has stretched out His hand to bless us tonight. இந்த ராத்திரி வேளையில் தானே இரக்கமுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தம்முடைய கரத்தை இதோ நம்முடைய மத்தியில் நீட்டி இருக்கிறார். He will make the sinner a saint. He will make the sinner a saint. அவர் ஒரு பாவியை பரிசுத்தவனாக மாற்ற முடியும். He will restore the backsliders. அவர் பின்மாற்றக்காரர்களை திரும்பமாக கூட்டி சேர்ப்பார். Even if you are in the pit of hell, நீ ஒருவேளை பாதாளத்தின் படுகுழிக்குள் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, the merciful hand is outstretched to bring you out of that and to keep you in the heavenly places. இதோ அந்த பாதாள படுகுழியில் இருந்து பரலோகத்துக்கு உன்னை தூக்கி எடுக்கும்படியாக இரக்கமுள்ள கரம் இதோ உன் பக்கமாக நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. Amen. Amen.
Siram Tikaram Dara Sira. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. ஓ தேவனுக்கும் மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு கரைத்து நீதி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை இயேசுவை நேசிக்கிறேன் மேன்மேலும் நேசிக்கிறேன் ஆகாரையில் அடைந்து அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு கரைத்து நீதி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை இயேசுவை நேசிக்கிறேன் மேன்மேலும் நேசிக்கிறேன் ஆகாரையில் அடைந்து அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அடைந்து அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு கரைத்து நீதி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை இயேசுவை நேசிக்கிறேன் மேன்மேலும் நேசிக்கிறேன் ஆகாரையில் அடைந்து அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆகாரையில் அடைந்து அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அடைந்து அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆகாரையில் 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 அடைந்து அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Hallelujah, hallelujah, hallelujah. Ula kikeram dara sanam dara. Ula kikera sinam dara. Hallelujah, hallelujah. Hallelujah. Ora kikera sinam dara. Ora kikera sira sira. Ora kikeram dara. Ora kikeram dara. Thus said the Lord, இவ்விதமாய் கர்த்தர் சொல்கிறார், because you humbled yourself and repented for your sins. நீ உன்னையே தாழ்த்தி உன்னுடைய பாவங்களிலிருந்து நீ மனம் திரும்பினபடியா I have removed evil out of your life. உன்னுடைய ஜீவியத்தில் இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாப்பை நான் நீக்கி இருக்கிறேன். I have
I have removed evil out of your body. உன்னுடைய சரீரத்தில் இருந்து தீங்கை நான் நீக்கி இருக்கிறேன். I have removed evil out of your home, thus saith the Lord. உன்னுடைய வீட்டில் இருந்த வாதையை பொல்லாப்பை நான் நீக்கி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. 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 Let's all stand up. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஓ தேவனுக்கும் மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தாரே சோ கரைத்தை நீதி ரசித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையில் நான் என்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையில் நான் என்றவரை என்றென்று வாழ்த்துவேன். Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Aratikara sanandara. Uratikara sanandara. Our merciful Jesus is here. நம்முடைய இரக்கமுள்ள இயேசு இங்கே இருக்கிறார். He has come to forgive all our sins and heal all our diseases. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து
நம்முடைய வியாதிகளில் நம்மை குணமாக்கும்படியாக அவர் இங்கே இருக்கிறார். He has come to raise us to heavenly places in Christ Jesus. கிறிஸ்துவுடனே உன்னதங்களிலே வீற்றிருக்கும்படியாக அவர் நம்மை எழுப்பும்படியாக இங்கே வந்திருக்கிறார். Gracious hands of the Lord are outstretched to bless us. தேவனுடைய கிருபை பொருந்தினதான கரங்கள் நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. Be healed. சுகமாவும். Be anointed with the Holy Spirit. பரிசுத்தாவினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Oh, glory to God, He has lifted me up. He has lifted me up. I know. He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. Oh, glory to God, He has lifted me up. He has lifted me up, I know. He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. Oh, glory to God, He has lifted me up. He has lifted me up, I know. He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. Praise the mighty name. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் அழிந்து அவரை என்று வாழ்த்துவேன். அக்கறையில் அழிந்து அவரை என்று வாழ்த்துவேன். தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் அணிந்து அவரை என்று வாழ்த்துவேன். 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 Ura tikkeramdera senamdera. Ura tikkera senamdera. Ura tikkera senamdera. Ora dira tikkeramdera. Ura tikkeramdera. Ora tira tira tira. Amen, amen, amen. Amen, amen, amen. Amen, amen, amen. அக்கறையில் அணிந்து அவரை என்று வாழ்த்துவேன்.
Ura pikeram dara sira dira pikeram dara. Ura pikeram dara seram dara. Oram dara sira pikera seram dara. Ura pikeram dara seram dara. Ura pikeram dara sira seram dara. Amen. 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 Your merciful God, as He forgave you, He healed you also. இரக்கமுள்ள தேவன் உனக்கு மன்னிக்கிறது போல அவர் உன்னை சுகமாக்கவும் செய்கிறார். As you humbled yourself and repented, நீ உன்னை நீயே தாழ்த்தி மனம் திரும்பின போது the Lord has forgiven you. கர்த்தர் உன்னை மன்னித்தார். Oh, healed you. அவர் உன்னை சுகமாக்கினார். I could see some of the incurable people with incurable diseases. The hand of the Lord is coming to heal them tonight. இதோ இவ்விதமாக நான் காண்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் தானே தீராத வியாதி உள்ளவர்களை சுகமாக்கும்படியாக கர்த்தருடைய கரம் இதோ இறங்கி வருகிறதை காண்கிறேன். குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா
ஆமென் 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 ஆமென். வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தில் வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் യേശുവാലാകാതെതുണ്ടുണ്ടോ യേശുവാലാകാതെതുണ്ടുണ്ടോ യേശുവാലാകാതെതുണ്ടില്ലേ യേശുവാലാകാതെതുണ്ടില്ലേ യേശുവാലാകാതെതുണ്ടുണ്ടോ യേശുവാലാകാതെതുണ്ടുണ്ടോ യേശുവാലാകാതെതുണ്ടില്ലേ அந்த ஜீவனரின் ஓரத்தில் அந்த ஜீவனரின் ஓரத்தில் நாம் யாவரும் சேர்ந்திடுவோம். நீயும் அங்கு வர இயேசுவிடம் வருவார். அந்த ஜீவனரின் ஓரத்தில் நாம் யாவரும் சேர்ந்திடுவோம். நீயும் அங்கு வர இயேசுவிடம் வருவார். அவர் சமுத்திரத்தின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தமே ஆனந்தமே. அவர் சமுத்திரத்தின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தமே ஆனந்தமே. அவர் சமூகத்தின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தமே ஆனந்தமே. I am so happy, I want to sing, I want to sing a song. I am so happy, I want to sing, I want to sing a song. Glory, 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 hallelujah. I am so happy, I want to sing, I want to sing a song. I am so happy, I want to sing, I want to sing a song. Oh, glory, 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 hallelujah. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று பாடுவேன். மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று பாடுவேன். மகிமை 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 ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன்,
பாடுவேன். மகிமை 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 Great and mighty is the Lord of God. Oh, great and mighty is He. Great and mighty is the Lord of God. Oh, great and mighty is He. Lift up the banner and prostrate. Praises to our King. Oh, great and mighty is the Lord of God. Great and mighty is He. Great and mighty is the Lord of God. Oh, great and mighty is He. Great and mighty is the Lord of God. Great and mighty is He. Lift up your voice and let your hand prostrate. Praises to our King. Great and mighty is the Lord of God. Oh, great Great and and mighty is He. mighty. Joy, joy, joy in the presence of the Lord. Singing hallelujah, amen. Joy, joy, joy In the presence of the Lord, singing hallelujah, amen. Dance and celebrate, dance and celebrate, dance with joy before the Lord. Dance and celebrate, dance and celebrate, dance with joy before the Lord. joy, joy, joy In the presence of the Lord, singing hallelujah, amen. There is joy, joy, joy in the presence of the Lord, singing hallelujah, amen. Hallelujah. Dance and celebrate, dance and celebrate, dance with joy before the Lord. Dance and celebrate, dance and celebrate, dance with joy before the Lord. There is joy, joy, joy In the presence of the Lord, singing hallelujah, amen. There is joy, joy, joy in the presence of the Lord, singing hallelujah, amen. Dance and celebrate, dance and celebrate, dance with joy before the Lord. Dance and celebrate, dance and celebrate, dance with joy before the Lord. Never, never, never have I Ever, ever, ever been so happy, happy, happy in the Lord. Never, never, never have I ever, ever, ever been so happy in the Lord before. You put my son aside from the heart of blood and sand. in your heart that heaven can afford. Never, never, never have I ever, ever, ever been so happy, happy, happy in the Lord. Never, never, never have Have I I ever, ever, ever been so happy, happy, happy in the Lord? Never, never, never have I ever, ever, ever been so happy in the Lord before. to play my sacrifice in your heart that heaven can afford. Never, never, never have I ever, ever, ever been so happy, happy, happy in the Lord. I'm so glad Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. Singing glory, hallelujah. Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. Singing glory, hallelujah. Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. Singing glory, hallelujah. Jesus lifted me. I am so happy, I want to sing, I want to sing a song. I am so happy, I want to sing, I want to sing a song. Glory, 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 hallelujah. I am so happy, I want to sing, I want to sing a song.
Amen. Hallelujah. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. Once we were on the way to hellfire. முன்னே நரக அக்கினிக்கு நேராக நாம் விரைந்து கொண்டிருந்தோம். Once we were waiting for the dreadful judgment of God. முன்னே பயங்கரமான தேவனுடைய நியாய தீர்ப்பை நோக்கி நாம் இருந்தோம். But Jesus took our dreadful judgment on the cross of Calvary. ஆயினும் நம்மேல் வந்ததான பயங்கரமான நியாய தீர்ப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். Shall we praise God for that? அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 Beloved ones, as last night we heard, we are not appointed for tribulation. We are appointed for the final salvation called rapture. For that we will praise God. பிரியமானவர்களே, நேற்று இரவு நாம் கேட்டது போல நம் உபத்திரவத்துக்காக நாம் நியமிக்கப்படாமல் கடைசியாக இருக்கக்கூடிய ரட்சிப்பாகிய கர்த்தருடைய அதிசீக்கிரமான வருகைக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 The Lord in His mercy has forgiven all our wickedness and healed our diseases. Let us praise God. தேவன் தம்முடைய மகா இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து
அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினபடியா அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 In case Jesus comes tonight, by the grace of God, we will go for that blessed hope, raise both the hands to heaven and praise God. ஒருவேளை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் வருவார் என்றால் தேவ கிருபையா அவருடைய வருகையில் நாம் பறந்து போவோம். அதற்காக நம்முடைய கரங்கள் இரண்டையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசுவே, இந்த நாட்கள் நம்முடைய மகிமையான சமூகத்தில் கூடி எங்கள் தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக சோத்திரம். அவனும் பெற்ற நன்மைக்காக தீமைக்காக ஏற்ற பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பு வெளிப்படுகின்ற வார்த்தையின்படி நம்முடைய வருகை என்பது கர்த்தாவே, அது எங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் நாளாக, எங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளாக, மகிமையில சேர்த்துக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாட்களில் நாங்கள் எச்சரிப்போடு மறந்திருந்த இந்த நேரத்தை நீங்கள் தந்த தயவுக்கு நமக்கு சோத்திரம் சுவாமி. அவரவர்களை அடைத்திருக்கிறீர், அபிஷேகித்திருக்கிறீர், அவரவருக்கு ஒரு உத்தரவாதத்தையும் ஒரு உண்மையும் கொடுத்திருக்கிறீர். அதுக்கு ஏற்ற மேலான ஒரு அறிவை அடையாமல் இருக்கிறது, அல்ல அறிவை தேடாமல் இருக்கிறது மனப்பூர்வமான பாவம் என்று நீ எடுத்துக்காட்டு. நீ கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை என்ன நோக்கத்தோடு வைத்தீரோ அதை விளங்காதபடி எத்தனையோ நேரம் எங்கள் நாட்களின் சமயங்களையும் ஆட்களையும் வீணாக்குறது உண்டு. அதனால் எத்தனையோ விதமான பலவீனங்கள், குறைகள், வியாதிகள் வழியாக நாங்கள் போனது உண்டு. இந்த நாட்களில் நம்முடைய மகிமையான சமூகத்தில் அந்த எச்சரிப்பின் வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுடைய அழைப்புக்கு ஏற்றவாறு, எங்களுடைய தெரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு எங்களை உள்ளிந்து எங்களை சோதிக்கிற உமக்கு முன்பு எங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் தாழ்த்தவும் கர்த்தாவே, ஆகாபை போல கர்த்தாவே ரெட்டிலும் சாம்பலும் என்னுடைய உள்ளான மனுஷன் காணப்படவும் இந்த தருணத்தை தந்த தயவுக்காக சோத்திரம். மனஸ்தாப்பட்டவர்களுக்கு நீ மன்னித்ததற்காக சோத்திரம், அவர்களை கழுகுனதுக்காக சோத்திரம், அவருடைய வியாதிகளை எடுத்து போட்ட தயவுக்காக சோத்திரம், அவர்களுக்கு ஒரு புதிய ஜீவனையும் ஒரு மனப்பூர்வமான உற்சாகத்தையும் கட்டளையிட்டதற்காக சோத்திரம். இந்த நற்கரையை தொடர்ந்து கர்த்தாவே திருவசனங்களை தியானிக்கிறதிலும் கர்த்தாவே அதுக்கேற்ற வார்த்தைகளை சுத்திகரித்துக் கொள்ளையும் அந்த பரமராஜ்யத்துக்கு ஆளுநரிலும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் சுவாமி. Loving Heavenly Father, we thank you, Lord. Although we have been wicked in many ways, but oh God, you helped us to humble ourselves, to realize we are dust and worm. If your judgment had not come upon us, it's only the mercy of God. And the mercy rejoices over judgment, oh God. Thank you, Father, for you took all our judgment on the cross and gave us, Lord, this great salvation. Continue to bless thy people, we pray. In Jesus' name. Amen. Now may the peace of God that passeth all understanding rest and abide with us all, now and until the Lord returns in glory. Amen. Hallelujah. 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 May God bless you all. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. We're going